लक्ष्मीनाथसमारम्भां नाथयामनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां श्री गरुडतीर्थम यूट्यूब சேனலுக்கு ஸ்வாகதம். அடியேன் மேலப்பாளையம் நெய்திரவ மாடபூஷி பாலாஜி. போன வீடியோவில் எப்படி சேவிக்கிறதுன்னு அஷ்டாங்க நமஸ்கார ஸ்லோக பிரமாணத்தோடு சொல்லியிருந்தேன். இந்த வீடியோவில் அபிவாதனம் எதுக்காக பண்ணணும் அப்படிங்கிறதாக தெரியப்படுத்துகிறேன். அபிவாதனத்துக்கு ஐடென்டிஃபைன்னு சொல்லுவோம் இல்லையா, ஐடென்டி கார்டு. நம்ம யார், என்ன ஏது, நம்மளுடைய கோத்திரம் என்ன, சூத்திரம் என்ன, ஆச்சாரியன், நம்ம எந்த வழியில் வந்தோம், ஆச்சாரியன்னு சொன்னால் நம்முடைய முன்னோர்கள் எந்த ரிஷி வழியாக நம்ம வந்திருக்கோம் அப்படிங்கிறத இந்த யாரை தாசர்களை சேவிக்கிறோமோ, பெரியவர்களை சேவிக்கிறோமோ அந்த இடத்துல தாசனாக நம்ம மாறிடுறோம். அந்த இடத்துல நம்மளுடைய முன்னோர்கள் காமிச்ச வழியில் நான் வந்திருக்கேன் அப்படிங்கிறத அவர்களுக்கு தெரியப்படுத்தணும். இந்த தெரியப்படுத்துறதுக்கு உண்டான ஸ்லோகம் அபிவாதனசீலஸ்ய நித்யம் விருத்தோபசேவினः சத்வாரி தஸ்ய வர்த்தந்தே ஆயுர்வித்யா யசோபலம் அப்படிங்கிற இந்த ஸ்லோகத்தை சொல்லும்போதே உங்களுக்கு அர்த்தங்கள் புரிஞ்சிருக்கும். தெளிவுபடுத்துகிறேன். இந்த அபிவாதனம் செய்யும் பொழுது 4 விதமான சக்தி நமக்கு கிடைக்கிறதுங்கிறது தான் இதனுடைய அர்த்தமே, தாத்பரியம். ஆயுர்வித்யா யசோபலம், ஆயுள் அபிவிருத்தி ஆகிறது. நம்மளுடைய வாழ்நாள் எத்தனை நாள் வாழணும்னு நினைக்கிறோமோ அந்த ஒரு சக்தி நமக்கு கிடைக்கிறது. வித்யா சத்புத்தி, நல்ல குணங்களோட இருக்கக்கூடிய, வேதம் அத்தியானம் பண்ணக்கூடிய நிறைய விஷயங்கள் எல்லாம் நமக்கு புலப்படக்கூடிய ஒரு வித்தை நமக்கு இந்த அபிவாதனம் சொல்கிறதுனாலேயே கிடைக்கிறதுங்கிறா. அதனால் நல்ல விஷயங்கள் ஏற்படுறது. யசோ, நிறைய புகழ் இருக்கக்கூடிய அளவுக்கு நம்ம வளருவோம், எப்போதுமே ஸ்ரேயஸுடன் இருப்போம், எல்லாரும் நம்மளை பாராட்டுற அளவுக்கு இருப்போம் அப்படிங்கிறதுனால யசோ. அடுத்தது பலம். பலம்னு சொல்லும்போது உள்ள வெளியில் 2 இடத்துலையும் நமக்கு ஒரு பலம் இருக்கணும், ஒரு சக்தி இருக்கணும், மனோதைரியம் இருக்கணும். அந்த தைரியத்தை கொடுக்கக்கூடிய, ஒரு பலத்தை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம் அபிவாதனம். நம்மளுடைய பெரியவர்களை சேவிக்கும் போது நமக்கு இது கிடைக்கிறது அப்படின்னு சொல்லி இந்த அபிவாதனுடைய தாத்பரியத்தை இந்த இடத்துல எடுத்து வரைக்கிற அடியன் தாசன். இந்த அபிவாதனம் அப்படிங்கிறது பொதுவாக பூணல் போட்ட வைஷ்ணவ லட்சணத்தோடு இருக்கக்கூடிய எல்லா வைஷ்ணவர்களுக்கும் உண்டு. எல்லாருக்கும் அபிவாதி பண்ணணும். ஸ்திரீகளில் அம்மாவுக்கு, அதாவது கர்ப்பத்தில் வாசம் பண்ணி நமக்கு எடுத்து கொடுத்துருக்கிறதுனால தாயாருக்கு உண்டு. இவர்களுக்கு மாத்திரம் தர்மசாஸ்திரம் விதிச்சிருக்கு. அந்த அபிவாதனம் பண்ணி ஸ்ரேயஸுடன் இருக்கத்தக்கது. எப்படி அபிவாதியை பண்ணணும் அப்படிங்கிறது இப்போ நான் தெரியப்படுத்துகிறேன். இந்த சேவிச்சு அபிவாதியை பண்ணுறோம். அந்த அபிவாதியை பண்ணும் பொழுது ஒரு பாகவதோத்தமனான ஒருத்தரை சேவிக்கும் பொழுது நம்ம கையை இப்படி வச்சுக்கிறோம். சில பேர் இப்படி வச்சுக்கிறா, அது கூடாது. சில பேர் காதை மூடிக்கிறா. ஆனால் நேரடியாக இப்படி வச்சுக்கும் போது என்ன அர்த்தம்னா, வலது காதில் கங்காதேவி இருக்கா. அந்த கங்காதேவியினுடைய ஜலத்தை எடுத்து நான் கையை சோதிச்சுண்டு என்னுடைய அசுத்தியான ஒரு கையை சுத்தி ஏற்படுத்திண்டு அந்த பாகவதோத்தமனான சுவாமிகளுடைய பாதத்தை நான் தொடரேன், வணங்குறேன் அப்படிங்கிறதுக்காக நம்ம இந்த இடத்துல கையை இப்படி வச்சுக்கிறோம். அந்த சம்பிரதாயம் நம்மளுடைய சூத்திரங்கள், ஆச்சாரியன் என்ன வேதமோ அதை நம்ம சொல்லிவிட்டு நம்ம அவருடைய பாதங்களை தொடரும். எதுக்காக கையை வச்சுக்கிறோன்னு சொன்னால் கையை சோதிச்சுக்கிறதுக்காக, அதாவது சுத்தி பண்ணிக்கிறதுக்காக தான் கையை இப்படி வச்சுக்கிறோங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. கையை இப்படி வச்சுண்டு கடைசியாக 2 பக்கம், ஏன்னா வலது கால் அவர் நம்மளை எதிர்பக்கம் பார்க்கும்பொழுது கை அந்த பக்கம் இருக்கும். அதனால தான் கையை மாற்றி வைக்கிறது. சில பேர் இப்படி விடுற அகம் அஸ்மி போகும், உங்களுடைய பாதங்கள் அனைத்தையும் சமர்ப்பிக்கிறேன்னு சொல்லலாம். பாதத்தை தொடலாம். 2 விதம். இப்போ பாதத்தை தொடருதுங்கிறது சில பேர் ஒத்துக்க மாட்டான், தள்ளிரு அப்படின்னு சொல்லுவாள். என்ன நம்ம எந்த இடத்துல இருந்தாலும் காதத்தை கையில் சோதிச்சுட்டா கூட கங்காஜலத்தை ஒரு அசுத்தி இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் ஆச்சாரியனை, பெரியவர்களை, மகோன்னதமான அவர் ஆராதனை பண்ண போவார். நம்ம வெளியிலேருந்து எங்கேனா வெளிலேருந்து வந்திருப்போம், பல விஷயங்களை தொட்டிருக்கலாம், நம்மளே தெரியாத. அதனால் தூரத்தில் இருந்தே அகம் அஸ்மி போஹோ அப்படின்னு சொல்லி விட்டுடுவோம். அந்த விஷயத்தை நான் இப்போ தெரியப்படுத்துகிறேன் எப்படிங்கிறத. கையை விடு வச்சு அபிவாதயே காஷ்யப ஆவத்சார நைத்ருவ த்ரயாரிஷேய பிரவரான்வித நைத்ருவ காஷ்யப கோத்ரஹ ஆபஸ்தம்ப சூத்ரஹ யஜுஷாகா அத்யாயி ஸ்ரீ ஸ்ரீனிவாச சர்மா நாமாஹம் அஸ்மி போஹோ.